அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நிதானத்தை தராசு போல கடைபிடிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் இந்த மாதம் தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராசி மண்டலத்தில் நடுவில் உள்ள ராசி தான் இந்த துலாம் ராசி. துலாம் ராசிக்குரிய அடையாளம் தராசு. அதாவது இந்த ராசி நேயர்கள் எப்பொழுதுமே உங்களோட செயல்லையும் சரி எண்ணத்துலேயும் சரி ஒரு நிதானத்தை தராசு போல சம அளவு கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசியாக பார்க்கப்படுது. உங்களோட ராசிக்குரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார். அன்னையை நீங்கள் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலையும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இன்னல்களும் உங்களை விட்டு ஓடும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வளமுடன் வாழ வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் எல்லாம் செஞ்சுக்கலாம். வாயு ராசியா கருதப்படுது இந்த துலாம் ராசி. இதில் பிறந்தவங்க உணர்ச்சிக்கு அடிமையாகாம எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானித்து பார்த்து செயல்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த செயலையுமே முன் அனுபவத்தினுடன் அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்கறது உங்களோட ராசியின் ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சில முக்கிய ராசிகளை போல தாங்க இந்த துலாம் ராசியும். ஒரு சில விஷயத்தில் நம்ம சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவசர குடுகுகளாக இருப்பீங்க. ஆனால் காலப்போக்கில் ஏற்படும் அனுபவத்தை பொறுத்து நீங்கள் மேற்கொண்ட செயல் அல்லது தீர்மானம் சரியானது தானே அப்படின்னு யோசித்து பார்த்து கடைசியில் சரியான முடிவையுமே நீங்கள் எடுப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சம நோக்கோடு பார்க்கும் குணம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். இது உங்கள் ராசிக்கு உரிய ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் எங்குமே எதிலுமே இந்த ராசிக்காரங்க நேசக்கரத்தை நீட்டி அன்பையை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களும் தீர்மானங்களும் தங்களோட மனதுக்கு சரியானதா அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த ஒரு செயலையுமே ஈடுபடுவீங்க. சரியானது அப்படின்னு தீர்க்கமாக முடிவு செஞ்சால் அந்த வேலைகளை எவ்வளவு சிரமப்பட்டாவது செஞ்சுடுவீங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு வித பரபரப்போடு காணப்படுவீங்க. துலாம் ராசியின் ஆட்சிக்காரகன் சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால உங்களோட பேச்சிலையும் உடையிலையும் ஒருவித ஈர்ப்பு இருக்கும். அன்பாகவும் எதையுமே அப்படியே நம்புவதை போலுமே உங்களோட பேச்சும் செய்கையும் இருக்கும். இவங்க பேச்சில் எதிரிகளை கூட இத்தனை நல்ல மனிதர்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் உங்களோட பேச்சு இருக்கும். உங்களோட எதிரிகளே உங்களோட பேச்சை கண்டு நாம் இவங்கக்கிட்ட பகைமையை தொடரலாமா, ஏன் இப்படி நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு ராசிக்குமே எதிரான 7ஆம் இடத்து ராசிக்கு முதல் ராசியின் குண சிறப்புகள் ஒரு பகுதி அமைஞ்சிருக்கும். ஆன்மீக உணர்வு இந்த ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் குணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். நல்ல சூழ்நிலையில் இவங்க வாழ்ந்தால் பிறலால் குற்றம் குறை காண முடியாத அளவுக்கு செம்மையாக வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்பார்வையிடும் பணியில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. சொந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அலுவலகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அமைதியாக சிந்தித்து தீர்வு காணக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. சுக்கிரனோட ஆட்சி கிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் மியூசிக் அப்புறம் டான்ஸ் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அதிகமான ஓய்வையும் நீங்கள் விரும்புவீங்க. தனிமையை நாடும் சுபாவம் உங்களுக்கு இருக்கும். மற்றவங்க தங்களோட செயலை கண்டு புகழணும் அந்த அளவுக்கு உங்களோட செயல்கள் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்தை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுவதில் கை தேர்ந்தவங்களாக விளங்குவீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகிற பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் ராஜா சூரிய பகவானா திகழ்கிறார். கும்பராசிக்கு பயிற்சியாகும் சூரிய பகவான் அந்த ராசியில் பகை ஸ்தானத்தில் அமர்ந்து காணப்பட போகிறார். இதனால் சில ராசிக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றம் ஏற்பட போகுது. அந்த வகையில் துலாம் ராசிக்கு ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இந்த மாதம் பயிற்சியாக இருக்கிறார். இங்கு சஞ்சரித்து வரும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்தில் உங்களோட ராசிக்கு ஏற்படும் நல்ல பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இனிமேல் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம்.
துலாம் ராசியில் உள்ள சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் வேகமாக செயல்பட்டு வெற்றியடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வாய்ப்பு பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சுமூகமாக பேசி தீர்ப்பதன் மூலம் விரைவில் முடிவிற்கு கொண்டு வர முடியும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்துமே அதிகரித்து காணப்படும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே நீங்கள் முழுமையாக கவனமாக செயல்புரிவதன் மூலம் வெற்றியடையும் வாய்ப்பையுமே பெற முடியும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கை வந்து சேரும். வங்கியில் கேட்டிருந்த பணமுமே கிடைக்கும். புதிய இடம் வாங்கும் முயற்சிகளை வெற்றியடையும் வாய்ப்பு பெறுவீங்க. உங்களோட உறவுகளிடம் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனால வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரியின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான ஒரு சூழல் உண்டாகும். குடும்ப பிரச்சனைகள் விலகும். இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமையும். பெரியவங்களோட துணையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு உறுதுணையாக இருக்கும். நெருக்கடி இல்லாத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட செயல்களில் கவனமாக செயலாற்றுவது சிறப்பான பலனை கொடுக்கும். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த விஷயத்தை எல்லாமே நினைச்சபடி நடத்தி முடிக்கக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட நட்சத்திரநாதன் நெருக்கடிகளை உங்களுக்கு விளக்க ஆரம்பிக்க போகிறார். குடும்பத்திலையும் சரிங்க, வெளி வட்டாரத்திலையும் சரி ஏற்பட்டிருந்த அவமரியாதைகள் மாறும். நினைத்த காரியத்தை நினைச்சபடி சாதிச்சு காட்ட போகிறீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகளுமே நீங்கள் சாதகம் பெறக்கூடிய வகையில் அமையும். குடும்ப பிரச்சனைகள் விலகிடும். ஒரு சிலருக்கு எல்லாமே இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு வேறு இடத்திற்கு மாற்றம் பெறும் யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை நெருக்கடி எல்லாமே முடிவிற்கு வந்துடும். அதிகாரிகளோட ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு உண்டாகும். உடல்நிலையில் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் காணாமல் போகும். உங்களோட வியாபாரத்திலையும் சரி, போட்டியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரி இனி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகுது. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். அரசு வழி முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பதிவு உயர்வும் உண்டாகும். உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்வதன் மூலம் அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. விவசாயிகள் விளைச்சல் மீது முழுமையான கவனம் செலுத்துறது நல்லது. அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து போவது சிறப்பு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சேமிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த மாதம் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையை காட்டணும். ஆசிரியரோட ஆலோசனை உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். அதன் பிறகு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்களுமே சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு வெற்றியடைந்து வரக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் நிறைய வகையில் முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் பல வாய்ப்புகளை கொடுக்க போகுது. நீங்கள் நினச்ச வேலைகளை இந்த மாதத்தில் நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. உங்களோட நட்சத்திர அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களோட மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் விலகும். ராகு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்றம் தரும் விஷயத்திலையும் நீங்கள் ஏற்படுத்துகிற முயற்சியை பலனாக உண்டாக்கி தரப்போகிறாங்க. குடும்பம், தொழில், வியாபாரத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் சூரியனை கண்ட பனி போல விலக ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரவு உண்டாகும். உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவிகள் பெற்று செல்வாங்க. சமூகத்தில் உங்களோட அந்தஸ்தும் செல்வாக்கும் உயர்ந்து காணப்படும். உங்களுக்கு சரியானப்பட்டதை செஞ்சு முடித்து பலருக்குமே வழிகாட்டியாக உங்களோட வாழ்க்கையில் திகழ போகிறீங்க. அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முடிவிற்கு கொண்டு வந்து சேர்க்கும். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருவங்களுக்கு புதிய பொறுப்பு, ஊதிய உயர்வு கிடைக்கும். எடுக்கும் வேலை எல்லாமே வெற்றியடையும் வாய்ப்பு கொடுக்க போகுது. கனவாய் இருந்த இடத்தை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. புதிய வாகனம் வாங்கும் கனவும் நனவாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு சிலருக்கு செலவுகள் ஏற்படும். அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பல விஷயங்களையுமே இப்போ செஞ்சு வைக்க போகிறீங்க. வெளிநாட்டு முயற்சி சாதகமாக அமையும். வியாபாரத்தில் பிரச்சனை இல்லாத சூழ்நிலை உருவாக போகுது. வழக்கு விவகாரங்களுமே நீங்கள் சாதகமான பலனை பெறக்கூடிய வகையில் அமையும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக செயல்படுறது நல்லது. விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களோட செயல்களில் அவசியமாக கவனமாக செயல்படணும். தொழிலாளர்கள் உங்களோட நிலையில் நல்ல ஒரு
நிலையை உணர முடியும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.